இந்தியாவில் இருக்கிற 5 மர்மமான கோயிலை பத்தி தான் பேச போறோம். பார்க்கலாம் வாங்க. 5வது ஓம் பனா டெம்பிள். இந்த கோயில்ல ராயல் என்ஃபீல்ட் பைக்கை தான் சாமியா நினைச்சு கும்பிடுவாங்களாம். 4வது கார்னி மாதா டெம்பிள். இந்த கோவில்ல எலியை தான் சாமியா வணங்குவாங்களாம். இன்னும் சொல்லணும்னா இந்த எலிகள்லாம் அவங்களோட முன்னோர்கள்னு ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. 3வது மெகந்திபூர் பாலாஜி டெம்பிள். இந்த கோவில் பேர் போனதே பேய் ஓட்டுறதுல தான். இன்னும் சொல்லணும்னா 10 பேய்க்கு மேல ஒரு நாளைக்கு ஓட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. 2வது கொடுங்கலூர் பகவதி டெம்பிள். கெட்ட வார்த்தை சொல்லி தான் இந்த கோயில்ல பூஜை பண்ணுவாங்களாம். இதனால சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் அழியும்னு ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. முதல்ல இருக்கிறது ஜத்திங்கன் டெம்பிள். மர்ம முறையில வானத்துல பறக்கிற பறவை எல்லாம் கீழே விழுந்து சாகுமா. இன்னும் வரை சயின்டிஸ்டால இது ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற 5 மர்மமான கோயிலை பத்தி தான் பேச போறோம். பார்க்கலாம் வாங்க. 5வது ஓம் பனா டெம்பிள். இந்த கோயில்ல ராயல் என்ஃபீல்ட் பைக்கை தான் சாமியா நினைச்சு கும்பிடுவாங்களாம். 4வது கார்னி மாதா டெம்பிள். இந்த கோவில்ல எலியை தான் சாமியா வணங்குவாங்களாம். இன்னும் சொல்லணும்னா இந்த எலிகள்லாம் அவங்களோட முன்னோர்கள்னு ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. 3வது மெகந்திபூர் பாலாஜி டெம்பிள். இந்த கோவில் பேர் போனதே பேய் ஓட்டுறதுல தான். இன்னும் சொல்லணும்னா 10 பேய்க்கு மேல ஒரு நாளைக்கு ஓட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. 2வது கொடுங்கலூர் பகவதி டெம்பிள். கெட்ட வார்த்தை சொல்லி தான் இந்த கோயில்ல பூஜை பண்ணுவாங்களாம். இதனால சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் அழியும்னு ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. முதல்ல இருக்கிறது ஜத்திங்கன் டெம்பிள். மர்ம முறையில வானத்துல பறக்கிற பறவை எல்லாம் கீழே விழுந்து சாகுமா. இன்னும் வரை சயின்டிஸ்டால இது ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும்.